சரி பார்த்துட்டீங்கன்னா, கோபிய கல்யாணம் பண்ணி சொல்லி பார்த்தீங்கன்னா, பாக்கியாவ ரொம்பவே வற்புறுத்துறாங்க. நான் என்னதான் சொன்னாலும் நீ கேட்க மாட்டேன்றல்ல, வர வர உனக்கு திமிரு அதிகமாகி போச்சு அப்படின்னு சொல்லி பாக்கியாவ திட்டிட்டே இருக்க. அத்த நானும் தான் உங்களுக்கு பலமுறை சொல்லிட்டு இருக்கேன். நான் உன் மகன் கூட சேர்ந்து வாழ மாட்டேன். உங்களுக்கு வேணும்னா அப்படி தொண வேணும்னு நினைச்சீங்கன்னா, நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சுருங்க அவருக்கு. என்ன அவர் கூட திருப்பி சேர்த்து வைக்கிற எண்ணம் வேணாம் அப்படின்னு சொல்ல. எவ்வளோ திமிரு இருந்தா நீ இப்படியெல்லாம் பேசுவ பாக்கியா? ஏன் அவன் தான் திருந்தி வந்திருக்கான்ல, அவனுக்கு ஒரு வாய்ப்பு குடுக்கக்கூடாதா அப்படின்னு சொல்ல. வாய்ப்பா நான் என்னத்துக்கு அத்த வாய்ப்பு குடுக்கணும்? அவரோட வாழ்க்கைய அவர் பார்க்கட்டும், நான் என்னோட வாழ்க்கைய பார்க்குறேன். நான் தான் அவர் கூட சேர்ந்து வாழ விருப்பமே இல்லைன்னு சொல்றேன். நீங்க என்னடான்னா வாய்ப்பு குடு திருப்பி சேர்ந்து வாழு அப்படின்னு சொல்லி என்ன ரொம்ப கற்புறுத்துறீங்க. அதுவும் இல்லாத வர வர என்ன மிரட்ட செய்றீங்க அப்படின்னு சொல்ல. நான் எங்க மிரட்டுறேன்? நான் உங்ககிட்ட உரிமையா தானே சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல. இது மிரட்டுற மாரி இல்லையா? வேற சாப்பிடாம இருக்கிறது, கோச்சிக்கிறது, என்ன திட்டுறது இப்படி தானே என்ன கட்டாயப்படுத்தி தானே அவர் கூட சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்ல. உங்க மகனுக்காக நான் வந்து என் வாழ்க்கைய தியாகம் பண்ண முடியாது. நான் இப்ப தான் என்னோட உலகத்துல வந்து சந்தோஷமா இருக்கேன். அது உங்களுக்கு பொறுக்கலையா அப்படின்னு சொல்ல. பாக்கியா நான் உனக்கு என்ன சொன்னாலும் வந்து புரிஞ்சுக்க மாட்றான். ஆனா, நான் சொல்ற காலம் வரும் வரும் உனக்கு பட்டா தான் புரியும். அப்ப உன்ன மாரி எவ்வளவோ திமிரு பிடிச்சவங்கள நான் பார்த்துருக்கேன். அதனால நீயுமே வந்து பட்டா தான் புரியும் அப்படின்ற மாரி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஈஸ்வரி அங்கேருந்து கிளம்பி போக, அந்த டைம் பார்த்தீங்கன்னா, கோபி வெளியிலேருந்து வராரு. வந்த உடனே பார்த்தீங்கன்னா, சந்தோஷமா இருந்த ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா, ரொம்ப கேட்டு "என்னடா இவ்வளோ சந்தோஷமா வர? என்ன விஷயம்?" அப்படின்னு சொல்ல, "அம்மா இந்த செடியிலும் எழில்கிட்ட நான் பேசணும்மா. அவங்க 2 பேரும் வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க. இனிமேல் எல்லாருமே வந்து ஒரே வீட்ல இருக்கலாம்." அப்படின்னு சொல்லி இத கேட்டு ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா, ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்பாடா ஒரு வழியா அந்த குடும்பம் ஒண்ணு சேர்ந்துருச்சு. அப்படியே நீயும் பாக்கியாவும் ஒண்ணு சேர்ந்துருந்தா இன்னும் சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்ல, "அம்மா அது ஒரு பேச்சு இப்ப வேணாம்மா. நான் நான் பலமுறை சொல்லியிருக்கேன். பாக்கியவ தொல்ல பண்ணாதீங்க. அவ விருப்பம் என்னவோ அது மாரி பண்ணட்டும். ஆனா நீங்க இப்படி தொல்ல பண்றது எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி, டேய் நீயும் வர வர பாக்கியா பக்கம் சாஞ்சுட்ற. ஆனா அத புரிஞ்சுக்காத பாக்கியா பாத்துக்க உங்க கூட சேர்ந்து வாழ மாட்டேன்னு சொல்லி ரொம்ப பிடிவாதம் பிடிக்கிறா அப்படின்னு சொல்ல, அவளோட விருப்பம் அவ என்ன விருப்பம் செய்றாளோ அதுபடி பண்ணட்டும் விடு அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்படி பேசிட்டு இருக்க டைம்லயே பார்த்தீங்கன்னா 2 பேருமே வீட்டுக்கு வராங்க. இவங்கள பார்த்து ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா, ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா, பேர பசங்களெல்லாம் கூட்டு கொஞ்சிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, எழில் கிட்ட பார்த்தீங்கன்னா, "டேய் எல்லாம் வீட்டுக்கு வந்துச்சு. எல்லாருமே சேர்ந்தபடியா சந்தோஷமா இருக்கோம். நான் சொன்னது என்ன ஆச்சு?" அப்படின்னு சொல்ல, "என்ன பாட்டி என்ன சொன்னீங்க?" அப்படின்னு கேட்க, "டேய் அதான் நான் சொல்லியிருக்கேன்ல, நீங்க 2 பேரும் வீட்டுக்கு வந்தீங்கன்னா, உங்க அடுத்த குழந்தைக்கு வந்து பிளான் பண்ணணும் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தேன்ல." அப்படின்னு சொல்ல, "பாட்டி அது இப்போ வேணாமே. கொஞ்ச நாள் போட்டும் நான் பார்த்துக்கிறேன்." அப்படின்னு சொல்ல, "டேய் எத்தன நாள்றா? உனக்குன்னு ஒரு வாரிசு வேணவா? அது என்னதான் நீ புள்ளைய எடுத்துக்கினாலுமே வந்து உன் ரத்தத்துலருந்து அது பொறக்கல இல்லையா? அதனால நீ உங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு புள்ளைய பெத்தது தான் வந்து எல்லாருக்குமே அது நல்லது அப்படின்ற மாரி ஃபோர்ஸ் பண்றாங்க. உடனே இத பார்த்த பாக்கியா பார்த்தீங்கன்னா, இதுக்குன்னா இவங்க 2 பேரையும் வந்துட்டு வீட்டுக்கு வர வேணான்ற மாரி சொல்லிட்டு இருந்தேன். உங்க அத்தை பார்த்தீங்கன்னா, வந்த உடனே வேலைய காட்ட ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு செல்வி கிட்ட சொல்ல, ஆமாக்கா அவங்க எப்படா வருவீங்க? எப்படா இதுமாரிலாம் பேசலாம் அப்படின்னு சொல்லி தான் நெனச்சிருக்காங்க. அவங்க நெனச்சது தான் நடக்கணுன்றாங்களே தவிர பசங்களோட எண்ணத்த புரிஞ்சுக்கவே மாட்றாங்க அப்படின்ற மாரி சப்போர்ட் பண்றாங்க. இப்படி தான் வரப்போற எபிசோட் வந்து போப்போது. அடுத்து என்னலாம் இன்ட்ரஸ்டிங்கா நடக்க போகுதுன்றத நான் அடுத்தடுத்த வீடியோல சொல்றேன். மேலும் இது போன்ற வீடியோக்கள தொடர்ந்து பார்க்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்றங்க. கூடவே பெல் பட்டன் அழுத்துங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க் யூ.